வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. கழுத்தை வளைத்தபடி பணியில் ஈடுபட்ட 7 அடி உயர கண்டக்டருக்கு மாற்று பணி கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா முதல்வர் உத்தரவு. வாங்க விரிவாக பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் சத்ராயங்குட்டா பகுதியில் உள்ள ஷாகி நகரில் வசிப்பவர் தான் அமீன் அகமது அன்சாரி. இவர் 7 அடி உயரமுள்ள இளைஞர். இவரது தந்தை கச்சேகுடா ஆர்டிசி டிப்போவில் தலைமை காவலராக பணிபுரிந்த நிலையில் அவர் கடந்த 2021 உடல் நலக்குறைவு காரணமாக இறந்து போயிட்டார். இதுக்கப்புறம் கருணை அடிப்படையில் +2 முடித்த அமீன் அகமது அன்சாரிக்கு ஆர்டிசி நிர்வாகம் சில மாதத்துக்கு முன்னாடி கண்டக்டர் பணி கொடுத்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு பஸ்ஸில் கண்டக்டராக வேலையில் சேர்ந்தார் அன்சாரி. அமீன் அகமது அன்சாரி பணியில் சேர்ந்த பிறகு புது சிக்கலை அவர் எதிர்கொண்டார். அவர் 7 அடி உயரம் இருக்கிற நிலையில் பஸ்ஸின் உயரம் 6.4 அப்படிங்கிறதுனால அவரால் நிமிர்ந்து பஸ்ஸில் பணி செய்ய முடியாத நிலை இருந்து வந்தது. இதனால் தலையை பக்கவாட்டில் சாய்த்து கொண்டு சுமார் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் அவருக்கு தினமும் கழுத்து மற்றும் முதுகு வலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதற்காக அடிக்கடி சிகிச்சை பெற தொடங்கினார். அரசு பணி கிடைத்தும் தன்னால் முழு ஈடுபாடுடன் வேலை செய்ய முடியாத நிலையால் அவர் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காரு. இந்த நிலையில சமீபத்தில் அமீன் அகமது அன்சாரி தலையை பக்கவாட்டில் சாய்ந்தவாறு பணியில் ஈடுபட்டதை அதே பஸ்ஸில் பயணித்த பயணிகள் புகைப்படம் எடுத்து எக்ஸ் பக்கத்திலும் பிற சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டாங்க. இந்த காட்சி தெலுங்கானாவில் ரொம்ப வைரலாகி போச்சு. இதை அறிந்த அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி உடனடியாக போக்குவரத்து அதிகாரிகளை அழைத்து விசாரித்தார். அமீன் அகமது அன்சாரிக்கு அதே துறையில் அலுவலக பணி வழங்கும்படி நேற்று உத்தரவிட்டிருக்காரு. இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.